Guys, இந்த புது மோர்ஸ் கேரக்டரும் கட்டப்பாவும் ஒண்ணு. இந்த வீடியோல வந்து இந்த மோர்ஸ் கேரக்டரை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்போம். ஃபர்ஸ்ட் கட்டப்பா மாதிரி யூஸ் பண்ணலாம். தலைவரே, இந்த கேம்லயே நம்ம இரிட்டேட் பண்ற ஒரு மெயின் விஷயம் என்னன்னா எனிமி நம்மள பின்னாடி அடிக்கிறது தான். அப்படி பின்னாடி அடிக்கிறதுக்கே ஒரு கேரக்டர் புதுசா உருவாக்கி வச்சிருக்காங்க இவங்க. ஒருவேளை உங்க ஆப்போனன்ட் சிஎஸ்ல மோர்ஸ் வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் பின்னாடி எல்லாம் பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க. எனிமி பின்னாடி போய் நின்று இந்த எபிலிட்டியை கேன்சல் பண்ணி நான் அடிக்கிற வரைக்கும் அவங்க பேடு பாத்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி. முதுகுல குத்திட்டில்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த எனிமி டிடெக்டர் யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த எபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணும்போது நம்ம சுத்தி ஒரு சர்க்கிள் வரும் பாத்தீங்களா, சர்க்கிள்குள்ள யாராவது எனிமி இருந்தாங்கன்னா நம்ம டிரான்ஸ்பரன்சி இருக்கு பாத்தீங்களா, இதே கொஞ்சம் லைட்டா ஒயிட்டா மாறும். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா கிரனேட் கூட நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிலிட்டி ஆக்டிவேட்ல இருக்கும்போது நம்மளால ஃபயர் பண்ண முடியாது. ஆனா கிரனேட் யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போ. இது மட்டும் இல்லாம நம்ம எனிமிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்பீட் பூஸ்ட் கூட யூஸ் பண்ணும்போது எனிமிக்கு சர்ப்ரைஸ் தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. இது கூட நீங்க சைலன்சர் யூஸ் பண்ணீங்கன்னா எனிமிக்கு நீங்க எங்க இருந்து அடிக்கிறீங்கன்னே தெரியாது. உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுங்க.